அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 2377 இலக்கம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அழகான ஒரு செய்தி. இந்த திக்ருகளை எல்லாம் நீங்க தொடர்ந்து செய்வதற்கு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு செய்தி. ஒன்று, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு குலிக குல்லு இன்சானி மின் பனி ஆதம அலா 60 வ 300 மஃஸில். அதாவது ஆதமுடைய மகன் 360 ஜாயிண்ட்களோடு என்ன செய்திருக்கிறான்? படைக்கப்பட்டிருக்கிறான். 360 ஜாயிண்ட்களுடன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஃபமன் கப்பர் அல்லாஹ், எவர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறாரோ, அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறாரோ, வ ஹமிதல்லாஹ, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறாரோ, வ ஹல்லல்லாஹ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ, வ சப்பஹல்லாஹ, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறாரோ, வஸ்தக்ஃபிருல்லாஹ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறாரோ. 4 விஷயம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். 5 விஷயம். இதை யார் சொல்கிறார்களோ, வ அஸல ஹஜரன், வீதியில போற டைம்ல ஒரு கல்லை கண்டு எடுத்து ஓரத்துல போட்டு போகிறாரோ, அன் தரீகின் நாஸ், மக்களுடைய ரோட்ல டிஸ்டர்ப் ஆக இருக்கிறது போல எடுத்து போடுறாங்களோ, அவ் ஷௌகா, அது ஒரு முள்ள தூக்கி எடுத்து போடுறாரோ, அவ் அலும், அல்லது ஒரு எலும்பு இருக்குது, அந்த அலுமை என்ன செய்யறாரு, ஒரு தூக்கி அகல போட்டு மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம போட்டு விடுகிறாரோ, மக்களுடைய வழிகள்ல இருந்து ஒதுக்கி விடுகிறாரோ, வ அமர பி மஅரூஃப், ஒரு நன்மையை ஏவி விடுகிறார், அவ் நஹா அன் முன்கர், ஒரு தீமையை கண்டு தடுத்து விடுகிறார். அதத தில்க 60 வ 300 சுலாமா, இந்த 360 இருக்குது, இந்த 360 அளவுக்கு 360 வேலை செய்யறார். வாங்கிட்டா சுப்ஹானல்லாஹ் சொல்லிப்பார், அப்படியே 360 சமனா வார அளவு. இந்த மாதிரி 360 வேலை, 360 ஜாயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவர் ஒரு நாளைக்கு செய்தால், சுப்ஹானல்லாஹ் மூலமோ, அல்ஹம்துலில்லாஹ் மூலமோ, அல்லாஹ் அக்பர் மூலமோ, இஸ்திக்ஃபார் மூலமோ, அல்லாஹ் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமோ, ஒரு கல்லை எடுத்து போடுறதன் மூலமோ, ஒரு நன்மை ஏவுறதன் மூலமோ, அவையெல்லாம் 360 அவர் செய்வாராக இருந்தால், ஃபஇன்னஹு யம்ஷி யௌமஇதின், அன்று செய்த நாளில் அவர் எப்படிப்பட்டவராக நடந்து திரிவார் என்றால், வகத் ஸஹ்ஸஹ நஃப்ஸஹு அனின் நார், நரகத்தை விட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்ட மனிதராக நடந்து திரிவார். நரகத்தை விட்டு தன்னை அன்றைய தினம் காப்பாற்றிக் கொண்டவராக அவர் திரிவார். இந்த மாதிரி 360 வேலை அவர் செய்தார் என்று சொன்னால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். நம்ம 2 முக்கியமான சிறப்பு நம்ம இந்த திக்ர் விஷயத்துல படிச்சோம். ஒன்று, இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்றதுனால ஏற்கனவே முந்தியவர்களை அடைந்து கொள்ள முடியும், பிந்தியவர்கள் எங்களை அடைந்து கொள்ள மாட்டார்கள், இருப்பவர்களை நாம் சிறந்தவர்களாக இருப்போம். இது ஒன்று. இரண்டாவது, இந்த மாதிரியான நம்ம திக்ர்கள், தஸ்பீகள், ஏவல், தடுத்தல் வேலைகளை நம்ம செய்தோம் என்று சொன்னால் நமது, அதாவது நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொண்ட மனிதர்களாக நம்ம என்ன செய்வோம், நாங்கள் தெரிவோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஊத்த பேக் எடுத்துட்டு அந்த இந்த யூசியால வராத நாள் இருக்குது, அதை பத்தி எங்கடா போறது தெரியாம எங்கேயா ஒரு காட்டுக்குள்ள போட்டு வீசிட்டு ஓடிடுறாங்க. வாங்கிட்டா நடு ரோட்ல போட்டு ஓடிடுறாங்க, யாரும் பார்க்காத இடத்துல பார்த்து ஒரே போட்டு எடுக்க சொல்றாங்க. சொல்லாங்க எடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, போட்டுட்டு போறாங்க. ஊத்தையை கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்துல ரோட்ல போட்டு போறாங்க. ஊத்த தானே, ரோட்ல தானே, நம்ம இடம் இல்லையே அப்படின்றாங்க. ஆனா இதெல்லாம் லானத்துக்குரிய செயல்கள், அல்லாஹ்விடத்துல சாபத்துக்குரிய செயல்கள், ஈமானுக்கு எதிரான செயல்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாத்தத்துல் அதா அனி தரீகி சதகா, அதாவது இந்த ஈமானில் ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவுன்னு சொல்லி இருக்கிறார்கள். ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். வீதியில இருந்து ஒரு அசுத்தத்தை நீக்குவது இருக்கிறது, ஈமானில் ஒரு பகுதி என்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அந்த அளவுக்கு ஈமான் ஒரு பகுதி என்று சொன்னதுக்கு காரணம், இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு இடர்படுற வேலை என்ன செய்யக்கூடாது. அப்படியே காண என்ன செய்வாங்க, வீட்லயும் தண்ணி போகும், நடு ரோட்டுக்கு அடிச்சு விட்டுருவாங்க, திருப்பி விட்டுருவாங்க. எவன் விழுந்தாலும் சரி, எவன் பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நடு ரோடு போட்டுருவாங்க. அதை பத்தி கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லை. நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் இதெல்லாம் அழிச்சிடும் உங்களை. ஊர் மக்களோட சாபம், மோசமான அவங்களோட அந்த பிரார்த்தனைகளை இதை அழித்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன போலதான் மற்றவங்களை என்ன செய்யணும், நம்ம நினைக்க வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விஷயங்களில் கவனம் எடுத்து தொழுகைக்கு பின்னால் இந்த அமல்களை செய்து வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மாக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.